இது பிளான்ட் எல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட 7 அடிக்கு மேல இருக்குது பிளான்ட் எல்லாம். சப்போட்டா, கொய்யா இதெல்லாமே பெரிய பாக்கெட். வியட்நாம் பிங்க் ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா எல்லோ பீஸ் தான் அவுட் லேயர் வந்து அந்த ஜாக்ல வந்து பிங்க் கலர்ல வரதுனால பிங்க் ஜாக் சொல்றாங்க. காய் பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே உங்களுக்கு காய் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி டைவான் பிங்க் கொய்யான்னு சொல்லுவாங்க. பிங்க் கொய்யா பாத்தீங்கன்னாக்க நம்ம நாட்டி காயோட டேஸ்ட் வரும், பட் சீட் லெஸ், நல்லா ரிச் டேஸ்டா இருக்கும். பிங்க் கலர்ல இல்ல, பழத்துடைய லென்த்தும் பெருசா இருக்கும், நிறைய சதையா காய் வந்துகிட்டே இருக்கும். 1 year அது போக்குல நீங்க ஓட விட்டுறணும். ஜூஸ் எடுக்கிற ரகம் தான். எல்லாத்துலயும் இருக்கு. எல்லாம் வாங்கிட்டு போற எல்லா செடியும் உங்களுக்கு ஒண்ணு பழமே இன்னும் பழுக்க போகுது. உங்களுக்கு இன்னும் ஒரு 2 daysல இது பழமெல்லாம் நல்லா இனிப்பா இருக்கும். ஓஹோ, அப்படியா? நான் கேள்விப்பட்டதே இல்லை, இப்பதான் கேள்விப்படுறேன். பழம் வந்து நல்லா பெருசா இருக்கும், பாத்தீங்கன்னா காய் வந்துட்டே இருக்கும். ஓகே guys, வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன் guys. ஸோ guys, நம்ம ஆல்ரெடி வந்து பழைய வீடியோல வந்து இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து அழகு பிளான்ட்ஸ் வந்து எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம செடியில இருக்கிற பழச்செடியில இருக்கிற பழத்தோட இருக்கிற செடியை மட்டும் பார்க்க போறோம். ரெடியா ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு பழம் பூ இருக்கிற செடியை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிச்சிடலாம். அக்கா வாங்க. வணக்கம், என் பேர் அந்தோனி மேரி. ஓகே, இங்க பழம் இருக்கக்கூடியது ஹோலியர் ஈல்டிங் இருக்கக்கூடியதா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க பிளான்ட்? இது வந்து ஸ்வீட் லெமன் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து இஸ்ரேல் ஆரஞ்சு. இப்ப பாருங்க ஃபுல்லா பூ எடுத்திருக்கு. ஹோல் சீசன் ஹோலியர் ஈல்டிங் அப்படிங்கறதுனால ஃபுல்லாவே பூக்கள் எடுக்கும். பூக்கள் எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா 3 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி விடணும். ஏன்னா இப்ப எடுக்கக்கூடிய எல்லா பூக்களுமே நம்மளுக்கு காயா கிடைக்கணும். சோ இப்ப இந்த தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா பூக்கள் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி செடியை வைக்கும் பொழுதும் ஒட்டை வந்து பூமிக்கு மேல விட்டுதான் நம்ம செய்யணும். இப்ப நடவு செய்யணும். அப்படி ஒரு வேளை நீங்க அந்த ஒட்டு மேல தெரியாம மூடிட்டீங்க அப்படின்னா காய் வந்து கம்மி ஆயிரும். சோ ஒட்டை வந்து பூமிக்கு மேல விட்டுட்டீங்கன்னா ஹோல் இயர் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு 10 அடி தள்ளி நிக்கிறவங்க கூட நீங்க இங்க சாப்பிட்டீங்கன்னா வாசனை சென்ட் வாசனை அடிக்கும். இதுல ஒரு பிளஸ் என்ன அப்படின்னாக்கா முள்ளு கிடையாது. இன்னொரு பிளஸ் என்னன்னா தோலோட சாப்பிடக்கூடிய வெரைட்டி. தோலோடய சாப்பிடலாம், நல்லா இனிப்பா இருக்கும். மழை வந்துட்டே இருக்கு, அப்படியே நம்ம மக்களுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். பார்க்கலாம். அடுத்த வெரைட்டி காட்டுங்க. அடுத்த வெரைட்டி பாத்தீங்கன்னா பலா வெரைட்டி. இது வந்து வியட்நாம் பிங்க் ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா எல்லோ பீஸ் தான் அவுட் லேயர் வந்து அந்த ஜாக்ல வந்து பிங்க் கலர்ல வரதுனால பிங்க் ஜாக் சொல்றாங்க. காய் பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே உங்களுக்கு காய் இருந்துட்டே இருக்கும். வியட்நாம் பிங்க் ஜாக் வருஷத்துக்கு 2 காப்பு. இதுல வருஷத்துக்கு 2 காப்பு. ஓகே. மாதுளையில வந்து பகவான் வெரைட்டி பெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இப்போ குவாலிட்டி மாறும் பொழுது நாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. பகவான் வெரைட்டி தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதுல வந்து சீட்லெஸ்ஸா இருக்கும், டேஸ்ட் ரிச்சா இருக்கும். சோ மினிமம் 3 monthsல இருந்து உங்களுக்கு பூவும் காயும் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க நம்ம கிட்ட பூவோடயே இருக்கு. இது என்ன பிரைஸ் வருதுங்க? அது வந்து 150 வரும். அதே மாதிரி டைவான் பிங்க் கொய்யான்னு சொல்லுவாங்க. பிங்க் கொய்யா பாத்தீங்கன்னாக்க நம்ம நாட்டி காயோட டேஸ்ட் வரும், பட் சீட் லெஸ், நல்லா ரிச் டேஸ்டா இருக்கும். பிங்க் கலர்ல இருக்கும் இந்த பழம். மினிமம் நீங்க வாங்கிட்டு போகும்போதே உங்களுக்கு பூவும் காயமா தான் கொடுப்போம் நாங்க. இது சீமை இழந்துன்னு சொல்லுவாங்க. சீமை இழந்துலயே இது வந்து ஹைபிரிட் வெரைட்டி. இது வந்து உங்களுக்கு ஹைபிரிட் பண்ணதுனால பழத்துடைய லென்த்தும் பெருசா இருக்கும், நிறைய சதையாவும் இருக்கும். வருஷம் காய் வந்துட்டே இருக்கும். இது அடுத்த வெரைட்டி பார்க்கலாம்க்கா. சீமை இழந்தால என்ன ரேட் வருதுங்க? சீமை இழந்த வந்து உங்களுக்கு 150ல இருந்து வரும். ஓகேங்கா. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஸ்டார் ஃப்ரூட் வந்து ஹோலியர் ஈல்டிங் தான் உங்களுக்கு. நீங்க வாங்கிட்டு போகும்போதே நாங்க பூவோடயே தான் கொடுப்போம் உங்களுக்கு. இதுல வந்து இனிப்பு புளிப்புன்னு 2 வகை இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய ரகம் வந்து இனிப்பு ரகம் தான். நீங்க பாத்தீங்கன்னா அத்தி, பூனே அத்தின்னு சொல்லுவாங்க. பூனே அத்தி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா காய் வந்துகிட்டே இருக்கும். 1 year அது போக்குல நீங்க ஓட விட்டுறணும். அந்த மரத்தை வளர்ந்த பின்னாடி ஒவ்வொரு நுனியவும் நீங்க கிள்ளி வளர்த்தீங்கன்னாக்க ஹைட் லெவல் கம்மி ஆயிரும். ஹைட் லெவல் கம்மி ஆகும்போது சைட் பிரான்சஸ் புஷியா வரும். பிளஸ் எல்லா இனுக்குனுக்கா ஒவ்வொரு இனுக்குமே ஒவ்வொரு காய் வீதம் ஒரு மினிமம் ஒரு கிளையில ஒரு 50 காயா நம்ம பறிக்கலாம். இது வந்து பிங்க் கலர்ல வெடிக்கும். இது பழம் பழுத்துருச்சுன்றதுக்கு அடையாளம் வந்து இதோட எட்ஜ்ல வந்து பிங்க் கலர்ல வெடிக்கும். வெடிக்கும் போது நீங்க பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா லைக் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்ட ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இது எவ்வளவு நாள் பிளான்ட்ங்கா? இப்போ இது வந்து இது 1 year பேபி மினிமம். உங்களுக்கு 3 monthsல இருந்தே உங்களுக்கு காய் ஆரம்பிச்சிரும் ஹைபிரிட் வெரைட்டின்றதுனால. அதே மாதிரி முருங்கை பாத்தீங்கன்னாக்கா ஹைபிரிட் முருங்கை தான். நம்ம இது வரைக்கும் 3 times இது வந்து காய் பறிச்சாச்சு. இப்ப பூ எடுத்திருக்காங்க பாருங்க. மறுபடியும் எடுத்திருக்கு. இதுலயே நீங்க பிளான்ட் வச்சிருக்கீங்க? பிளான்ட் இவங்க ஃபுல்லா பூ எடுத்திருக்காங்க. முருங்கையை வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஒடிச்சுதான் வளர்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஒடிச்சு வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு காய் அதிகமா கிடைக்கும்.
ஒயிட் நாவல் ஜம்பு வருஷம் ஃபுல்லா காய்க்கக்கூடியது. ஓகே. வருஷம் ஃபுல்லா காய்க்கக்கூடியது. ஜம்புலே ஒயிட். ஓகே. ஹோல் இயர் ஈல்டிங். இது பழம் வந்து ரொம்ப ரிச் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஜம்புல கூட சிலது புளிப்பு கிடைக்கும். ஆமா. ஆனா இந்த வெள்ளை நாவல் வந்து இனிப்பு தான். இத பாத்தீங்கன்னாக்க அந்த செடியை விடவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபுல்லா ஈல்டிங். மினிமம் உங்களுக்கு 1 இயர்ல உங்களுக்கு இது காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகேங்க. அடுத்து சாத்துக்குடி பார்க்கலாம். சாத்துக்குடி இது வந்து ஸ்வீட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு பாத்தீங்கன்னாக்கா வருஷம் ஃபுல்லா காய்க்கக்கூடிய வெரைட்டி தான். சரி சரி. எடுக்க பூ எடுக்கிற டைம்ல மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா 5 days ஒன்ஸ் காய விட்டு தண்ணி விடணும். பூ இருக்கு பாருங்க. நம்ம என்ன செய்யணும்னா நல்லா ட்ரை பண்ணி தண்ணி விடுற அளவுக்கு இருக்கிற பூ எல்லாமே நம்மளுக்கு காயா மாதிரி நம்மளுக்கு பலன் கொடுக்கும். மேக்சிமம் இங்க இருக்கிற பல செடி எல்லாமே ஒரு செடி நம்ம வந்து சாம்பிள் வச்சிருக்கோம். மூசாம்பின்னு சொல்லுவாங்க. அந்த மூசாம்பி காய் வந்து கட் பண்ணி நம்ம ஜூஸ் எடுக்கிற ரகம் தான். ஓகே. எல்லாத்துலயும் இருக்கு. எல்லாம் வாங்கிட்டு போற எல்லா செடியும் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலாம் பழத்தோட. கண்டிப்பா. இது வந்து சப்போட்டா பாத்தீங்கன்னாக்கா வால் சப்போட்டா. ஓகே. பாருங்க பழத்தோட இருக்கு. பழமே இன்னும் பழுக்க போகுது உங்களுக்கு. இன்னும் ஒரு 2 daysல இது பழமெல்லாம் பழுத்துரும். ஓகே ஓகே. என்ன வால் சப்போட்டாங்களா? வால் சப்போட்டா. ஓகே ஓகே. நல்லா ரிச் டேஸ்டா இருக்கும். ஓகே. அதே சப்போட்டா பாத்தீங்கன்னா புது ரகம் நம்ம கிட்ட இருக்குது. பனானா சப்போட்டான்னு சொல்லுவாங்க. ஓஹோ. நல்லா லென்த்தா இருக்கும் இந்த பழம். ஓ ரைட் ரைட். புது ரகம் பனானா லென்த்தா இருக்கும். இது பிரைஸ் வந்து 300 வருங்க. 300. புது ரகம் நம்ம தோட்டத்துக்கு புது வரவு இவங்க. ஓகே ஓகே. இது வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஓ பீனட் பட்டரா? பீனட் பட்டர் ஃப்ரூட். ஓகே. நல்லா ரிச் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. பழம் அவ்வளவுதான். இப்ப சாப்பிடக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு. ஓ இது டேஸ்ட்னா என்ன டேஸ்ட்? இனிப்பா தான் இருக்கும். நல்லா இனிப்பா இருக்கும். ஓஹோ அப்படியா? நான் கேள்விப்பட்டதே இல்ல. இப்பதான் கேள்விப்படுறேன். பீனட் பட்டர் ஃப்ரூட். இது பீனட் பட்டர் வேணா கேள்விப்பட்டிருக்கேன். பட்டர் ஃப்ரூட் இப்ப நான் கேள்விப்படுறேன். ஓகே. இது எவ்வளவு நாளுங்க ஈல்டிங்? அது வந்து மினிமம் 1 இயர்ல உங்களுக்கு வந்துரும். ஓகே ஓகே. நீங்க சாம்பிளுக்காக வச்சிருக்கீங்க? சாம்பிளுக்காக வச்சிருக்கோம். ஓகே. அதே மாதிரி மல்பரி பாத்தீங்கன்னாக்கா பிளாக். நல்ல பெருசா பச்சை கலர்ல வந்திருக்கு. இருக்கும் மரம். ஓஹோ ஓகே. பழம் வந்து உங்களுக்கு நல்லா பெருசா இருக்கும். பாத்தீங்கன்னா காய் வந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே. இங்க மேல பாருங்க காய் இருக்கு. இங்கேயும் இருக்கு. இந்த கிளையிலயும் இருக்கு பழம். நல்லா ரிச் டேஸ்டா இருக்கும். என்ன பிரைஸ் வருது? ஹைபிரிட் வெரைட்டி 250 300. ஓகே. நம்மள ஹைட்ட பொறுத்து. ஸோ கைஸ் எக்கச்சக்கமான பிளான்ட் இருக்கு. நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். மேல ஐ பட்டன்ல கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. ஃபுல்லா என்னென்ன பிளான்ட் இருக்கு அதெல்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி சண்டேவும் ஒரு வெரைட்டி வரப்போகுது. அதுவும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் பண்றேன். அடுத்த ஒரு கொய்யா இருக்கு, என்னன்னு பாக்கலாங்க. இது என்ன? பிங்க் தைவான் பிங்க் கொய்யா. கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும். சீட்லெஸ் தான். நல்லா ரிச் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இங்க பாருங்க, இது பிளான்ட் எல்லாம் பாருங்க. கிட்டத்தட்ட 7 அடிக்கு மேல இருக்கு இந்த பிளான்ட் எல்லாம். சப்போட்டா, ஓகே, கொய்யா இதெல்லாமே பெரிய பாக்கெட்டுங்க. என்ன பிரைஸ் வருதுங்க பெரிய பாக்கெட்ல இருக்குது? ஸ்டார்டிங் வந்து 1000 rupees பக்கம் இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து மாதுளை பகவான்லயே பெருசு பெரிய பாக்கெட். ஓகே. இதுவும் பூவோட இருக்கு உங்களுக்கு? பூ காயோடயே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது. இங்க பாருங்க காயோட இருக்கு. பகவான் வெரைட்டி. ஓகே. ஓகே गाइस, பழம் எந்தெந்த செடியில பழம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து செடி பிடிக்கும், விவசாயம் பிடிக்கும்னா நம்ம சேனல் அதுக்கான ரிலேட்டட் அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஸோ गाइस, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை गाइस.